கைஸ் இன்றைக்கி நம்ம ஷின்சானில் ஒரு சூப்பரான படம் தான் பார்க்க போகிறோம். அதனால் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஷின்சான் ஃபேன் இருந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஷின்சான் ஒரு சாக்கோபி டப்பா வச்சுக்கிட்டு நடந்து வந்துட்டுருக்கான். அங்கே ஒரு அங்கிளை பார்க்குறான். அவன் வந்து ரோட்டில் வந்து படுத்து கிடக்காரு. என்னாச்சு அங்கிள் அந்த மாதிரி அவன் போய் கேட்குறான் அவங்கக்கிட்ட. எனக்கு சுத்தமாக முடியல, சாப்பிட ஏதாச்சும் இருந்தாத்தா அப்படின்னு கேட்குறாரு. அவனுக்கும் சாக்கோபே கொடுக்கான மனசே வரல, ஆனால் தந்துடுறான். அந்த அங்கிள் பேக்கெட்டை பிச்சு அப்படியே வாயில் போட்டுறாரு. இதை பார்த்து ஷின்சான் கடுப்பாயிடுறான். எனக்கு ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் நீங்கள் சாப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து வந்து நீ எனக்கு சாக்கோபி தந்ததுக்காண்டி நான் வந்து உனக்கு பரிசாக இந்த பெட்ஷீட்டை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெட்ஷீட்டை தந்துடுறாரு. சாக்கோபி தந்ததுக்கு இந்த பெட்ஷீட்டை வேறு வீட்டுக்கு தூக்கிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சான் புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு போகிறான். அவனும் அதை கஷ்டப்பட்டு அங்கிட்ட தூக்கிட்டு இழுத்துட்டு போயிட்டுருக்கான். அங்கே பார்த்தா அந்த அங்கிள் வந்து ஒரு ஏஞ்சலாக மாதிரி பறந்து போகிறாரு. அதுக்கடுத்து அந்த அங்கிள் வந்து போக போக உனக்கே இது ரொம்ப பிடிச்ச ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுறாரு. இவனும் அதை கஷ்டப்பட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து மிக்ஸிக்கிட்ட காமிக்கிறான். மிக்ஸி வந்து இது என்ன பெட்ஷீட் அந்த மாதிரி வந்து கேட்டுட்ருக்காங்க. அதுக்கடுத்து ஷின்சான் வந்து தூங்கிடுறான். யாரும் வந்து அந்த பெட்ஷீட் வந்து இவனை எழுப்புது. இவனும் இந்த நைட்டில் யாரா என்னை எழுந்துச்சு பார்க்குறான். அந்த பெட்ஷீட் வந்து இவன் கூட பேசுது. கண்ணெலாம் வந்து ஃபஸ்ட்டு இவன் பார்த்துட்டு இவன் பயந்துடுறான். அதுக்கடுத்து வந்து அது சிரிச்சோன்னே இவனை பார்த்து அவனும் வந்து இது கூட வந்து நான் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறான். இதே வந்து ஹீரோ மாதிரியே இப்போ சுருண்டுக்குது இந்த மாதிரி நிறைய பித்தேனா இதுவும் காமிக்குது. இதை பார்த்து ஷின்சானும் சிரிச்சிட்டே அது மேலே போய் ஏறிக்கிறான். ஹீமா வரையனாலும் முழிச்சிட்டு அவளும் வந்து ஏறிக்கிறா. அப்படியே அவங்க பறந்து போயிட்டுருக்காங்க அந்த பெட்ஷீட் மேலே. யாரும் ஹாரி வந்து வராதனால மிக்ஸி அங்கே உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. இவங்களும் மெதுவாக அங்கே பறந்து போனாலும் மிக்ஸி பயந்துடுறாங்க. அதுக்கடுத்து மிக்ஸியும் வந்து அந்த பெட்ஷீட் மேலே ஏறி பறந்து போகிறாங்க. அப்படியே ஹாரியை வந்து ட்ரெயினில் இருந்து அப்படியே இந்த பெட்ஷீட் மூலயமாவே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு. ஹாரிக்கும் அந்த பெட்ஷீட்டை ரொம்ப பிடிச்சி போயிடுது. எல்லாருக்குமே அந்த பெட்ஷீட் ரொம்பவே பிடிச்சிருது. ஹீரோவும் இதை பார்த்து பயப்படுது. ஆனால் வந்து அடுத்து ஹீரோவுக்கும் இந்த பெட்ஷீட் ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதுக்கடுத்து அடுத்த நாள் வந்து ஷின்சான் அந்த பெட்ஷீட்டில் ஏறியே ஸ்கூலுக்கு போகிறான். பஸ்ஸில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவன் இன்றைக்கும் லேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. தான் ஷின்சான் கரெக்டாக என்ட்ரி கொடுத்து அவனும் வந்து பார்க்குறான். அந்த பெட்ஷீட்டில் வந்து பண்ணுறாங்க. எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது. அதுக்கடுத்து அவங்களும் அந்த பெட்ஷீட்டில் ஏறி மறந்து பார்க்குறாங்க. இவன் தான் என்னோடய புது நண்பன் பெட்ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சான் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கடுத்து இவங்க ஸ்டார்டிங்கில் பயந்தாலும் அடுத்து அவங்க இந்த பெட்ஷீட் கூட நல்லாவே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அதுக்கடுத்து இவன் ஆக்ஷன் காமெண்ட் பொம்மை கூட வச்சு விளாண்டுட்ருக்கான். அடுத்து அப்படி நைட் ஆகிடுது. இவன் வீட்டுக்கு வந்துடுறான். அதுக்கடுத்து உன்னோட ஆக்ஷன் காமெண்ட் பொம்மையை காணணும் டாய்ஸ் டப்பாவில் தேடிட்டுருக்கான். அதுக்கடுத்து மிக்ஸி சொல்கிறாங்க, நீ கடைசி அந்த ஃபாரஸ்ட்குள்ளே தானே போய் விளாண்ட, அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா ஷின்சானும் அதுக்கடுத்து அவனோட ஃபேமிலி வந்து ஃபாரஸ்ட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அங்கே இவனோட ஆக்ஷன் காமெண்ட் பொம்மை அவன் தனியாக இறங்கி போய் தேடிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துலேயே அவனுக்கு வந்து அந்த ஆக்ஷன் காமெண்ட் பொம்மை கிடச்சிருது. அங்கே ஒரு மின்னல் வந்து மரத்தில் தாக்கி அங்கே ஃபுல்லாகவே ஃபயர் ஆகிடுது. இவனும் என்ன பண்ணான்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கான். யாரும் வந்து அந்த பெட்ஷீட்டை தேடி போகிறான். ஆனால் அந்த பெட்ஷீட் வந்து ஃபயர் ஆகிடுது. ஃபயர் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட் வந்து இவனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவன் மேலே ஏற்றிக்குது. அடுத்து இந்த போகும்போது ஒரு மரத்தில் இடித்து ரொம்பவே டேமேஜ் ஆகிடுது அந்த பெட்ஷீட்டு. ஷின்சான் வந்து நான் உனக்கு எதுவுமே ஆகிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே அந்த தீயெல்லாம் அணைக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனாலையும் போக முடியல. அந்நேரம் வந்து கத்துறான். அந்நேரம் வந்து மிக்ஸியும் ஹாரியும் வந்து காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்து அங்கே ஃபுல்லாக ஃபயராக இருக்கனால அங்கே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அந்த பெட்ஷீட் வந்து இவன் மேலே ஃபயர் பட விடாமல் இவனை அங்கே ஹாரிக்கிட்ட தூக்கி போடுறது. அதுக்கடுத்து ஷின்சான் வந்து நான் உனக்கு ஒன்றுமே ஆகிட மாட்டேன் மறுபடியும் கத்திக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே அது ஃபுல்லாகவே அப்படியே தீஞ்சு போயிடுது. ஷின்சான் இதை பார்த்துட்டு கத்துறான். அதுக்கடுத்து அவங்கள வந்து எல்லோரும் காப்பாற்றிடுறாங்க. ஷின்சான் அதை பார்த்துக்கிட்டே அப்படியே உட்காந்துருக்கான், அழுகுறான் அதை பார்த்துட்டு.
அதுக்கடுத்து அங்கே அந்த பெட்ஷீட்லேருந்து ஒரு ரெக்கை மாதிரி ஒன்று வருது. அது வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த ஃபஸ்ட்டு சீனில் காமிச்சல அந்த அங்கிள் கிட்ட போயிடுது. அதுக்கடுத்து வந்து இனிமேல் நீ என் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து பறந்து போயிடுறாரு. அதுக்கடுத்து ஷின்சான் வந்து இந்த பெட்ஷீட் இப்போ உயிரோட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இதை ஆறுதல் படுத்திக்கிறான். அப்படியே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க.